ஒரு அமைதியான கிராமத்தில் ராமு என்ற ஒரு ஏழை மனிதர் இருந்தார். அவருக்கு லதா என்ற ஒரு மகள் இருந்தார். அவள்தான் அவரின் வாழ்க்கையின் ஒளி. அவரின் எல்லா கனவுகளும் ஆசைகளும் அந்த ஒரே மகளை சுற்றியே இருந்தது. ராமு மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். தினமும் அதிகாலையில் எழுந்து கூலி வேலைக்கு செல்வார். வெயிலும் மழையிலும் உழைத்தார். அவருக்கு உடல் சோர்வு இருந்தாலும் மனதில் ஒரே எண்ணம், என் மகள் நல்லா படித்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான். அவர் தன்னுடைய தேவைகளையெல்லாம் மறந்தவர். தானாக சாப்பிடாமல் இருந்தாலும் மகள் சாப்பிட்டாளா என்பதைத்தான் முதலில் கவனிப்பார். அவளுக்காக அவர் பல தியாகங்கள் செய்தார். ஆனால் அந்த தியாகங்களை லதா முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. லதா பள்ளியில் படித்தாள். அவள் புத்திசாலி, நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாள். ஆனால் அவள் மனதில் ஒரு குறை இருந்தது. அவளுடைய நண்பர்களெல்லாம் நல்ல வசதியுடன் வாழ்ந்தார்கள். அவர்கள் புதிய பைகள், அழகான ஆடைகள், புதிய சாதனங்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள். அதை பார்த்து லதாவுக்கு ஒருவிதமான ஏமாற்றம் ஏற்பட்டது. என் அப்பா ஏன் இதை வாங்கிக் கொடுக்க முடியவில்லை என்ற எண்ணம் அவளுக்கு வந்தது. அந்த எண்ணம் மெதுவாக அவளின் மனதில் அப்பாவை குறைகூறும் எண்ணமாக மாறியது. அவள் அப்பாவின் அன்பை விட அவரின் பணக்குறைப்பைதான் அதிகமாக கவனிக்க ஆரம்பித்தாள். அவள் சில நேரங்களில் அப்பாவிடம் மரியாதை இல்லாமல் பேசுவாள். ராமு அதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொள்வார். அவருக்கு அந்த வார்த்தைகள் காயப்படுத்தினாலும் அவர் ஒருபோதும் அதை வெளிப்படுத்தவில்லை. மகள் இன்னும் சிறியது, ஒரு நாள் புரிந்து கொள்வாள் என்று நம்பினார். ஒரு நாள் லதா தனது நண்பர்களிடம் புதிய கைபேசி பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். எல்லாருக்கும் நல்ல போன்கள் இருந்தது. அதை பார்த்து அவளுக்கு அது வேண்டும் என்ற ஆசை வந்தது. வீட்டிற்கு வந்து அப்பாவிடம் கேட்டாள். அந்த நேரத்தில் ராமுவிடம் பணமில்லை. அவர் உடனே வாங்கிக் கொடுக்க முடியவில்லை. அவர் மெதுவாக கொஞ்சம் காத்திருக்கலாம் என்று கூறினார். ஆனால் லதாவுக்கு அது பிடிக்கவில்லை. அவள் மனதிலிருந்த ஏமாற்றம் கோபமாக மாறியது. அந்த நாள் அவள் அப்பாவிடம் கடுமையாக பேசினாள். என்னோட நண்பர்களுக்கெல்லாம் கிடைக்குது, நீ மட்டும் ஏன் முடியல என்ற எண்ணம் அவளின் வார்த்தைகளில் வெளிப்பட்டது. அந்த வார்த்தைகள் ராமுவின் மனதை மிகவும் காயப்படுத்தின. ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. அவர் அமைதியாக இருந்தார். அந்த இரவு அவர் நீண்ட நேரம் தூங்கவில்லை. எப்படி மகளை சந்தோஷப்படுத்தலாம் என்று யோசித்தார். அடுத்த சில நாட்கள் அவர் கூடுதல் வேலைக்கு சென்றார். உடல்நலம் சரியில்லாத நிலையிலும் அதிகமாக உழைத்தார். அவர் சோர்வாக இருந்தாலும் மகளின் சிரிப்பு நினைவிலிருந்ததால் அதை தாங்கினார். ஆனால் அந்த அதிக உழைப்பு அவரின் உடல்நிலையை பாதித்தது. ஒரு நாள் வேலை செய்யும் இடத்திலேயே அவர் திடீரென்று மயங்கி விழுந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் லதா பள்ளியில் இருந்தாள். அவளுக்கு இந்த செய்தி சென்றது. அது அவளுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இதுவரை அவள் அப்பாவை இப்படி பார்த்ததில்லை. அவளின் மனதில் பயமும் கவலையும் உருவானது. அவள் உடனே பள்ளியிலிருந்து வீட்டிற்கு ஓடி வந்தாள். வீட்டில் அவள் பார்த்த காட்சி அவளின் வாழ்க்கையை மாற்றியது. அவளுடைய அப்பா பலவீனமாக படுக்கையில் இருந்தார். முகத்தில் சோர்வு, உடலில் வலி. அந்த காட்சி அவளின் மனதை உலுக்கியது. அந்த நேரத்தில்தான் அவளுக்கு உண்மை புரிந்தது. அவள் இதுவரை கவனிக்காத பல விஷயங்கள் அவளின் நினைவில் வந்தது. அப்பா காலையில் சீக்கிரம் எழுந்தது, அவளுக்காக சாப்பாடு செய்து வைத்தது, தானாக சாப்பிடாமல் இருந்தது, எல்லாம் அவளுக்காகத்தான். அவளின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் அப்பாவின் அருகில் அமர்ந்தாள். அவள் இதுவரை செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தினாள். அந்த நாள் முதல் லதா மாற ஆரம்பித்தாள். அவள் தனது அப்பாவை கவனிக்க ஆரம்பித்தாள். அவள் பள்ளிக்கு போனாலும் மனதில் அப்பாவே இருந்தார். வீட்டிற்கு வந்தவுடன் அவருக்கு மருந்து கொடுத்தாள், சாப்பாடு செய்து கொடுத்தாள், அவரை ஓய்வு எடுக்கச் செய்தாள். அவள் மெதுவாக பொறுப்புள்ளவளாக மாறினாள். அவள் தன் அப்பாவின் கஷ்டத்தை உணர ஆரம்பித்தாள். அவளின் மனதில் இருந்த கோபம், குறை கூறும் எண்ணமெல்லாம் மாறி அன்பாக மாறியது. காலம் கடந்து ராமுவின் உடல்நலம் மெதுவாக திரும்பியது. அவர் மீண்டும் நன்றாக ஆனார். அவர் தனது மகளின் மாற்றத்தை கவனித்தார். அந்த மாற்றம் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. லதா இனி பழைய லதா இல்லை. அவள் தன் அப்பாவை மதிக்க கற்றுக்கொண்டாள். அவள் தனது வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டாள். அன்புதான் முக்கியம், பணமல்ல என்ற உண்மை அவளின் மனதில் பதிந்தது. அவள் மேலும் கவனமாக படிக்க ஆரம்பித்தாள்.
அவள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து முன்னேறினாள். அவள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இல்லாமல் என் அப்பாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது. ராமு தனது மகளை பெருமையாக பார்த்தார். அவர் செய்த தியாகங்களுக்கு இதுதான் பலன் என்று உணர்ந்தார். அந்த சிறிய வீட்டில் இப்போது பெரிய மாற்றம் இருந்தது. முன்பு இருந்த தூரம் இப்போது அன்பாக மாறியது. முன்பு இருந்த புரியாமை இப்போது புரிதலாக மாறியது. ஒரு நாள் லதா தனது அப்பாவுடன் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அந்த அமைதியில் ஒரு பெரிய அர்த்தம் இருந்தது. வார்த்தைகள் தேவையில்லை, அவர்களின் இதயங்கள் ஒன்றாக இணைந்திருந்தது. அந்த நாளிலிருந்து லதா ஒருபோதும் தனது அப்பாவை குறை சொல்லவில்லை. அவள் அவரை மதித்து அவரின் அன்பை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தாள். அவளின் வாழ்க்கை முழுவதும் அந்த ஒரு நாள் மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு தந்தையின் அமைதியான அன்பு ஒரு மகளின் மனதை மாற்றியது. முடிவு: அப்பாவின் அன்பு சத்தமாக இருக்காது, ஆனா அது வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு வலிமையானது. அதை புரிந்து கொண்ட குழந்தை வாழ்க்கையில் ஒருபோதும் தவறாது.